நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காவோலை எடிசன். சுபேதார் மேஜர் பவன்குமார், ரைஃபிள்மேன் சுனில் குமார், வீர் சக்ரா லான்ஸ் நாயக் தினேஷ் குமார், அக்னிவீர் முரளி நாயக், அவில்தார் சுனில் குமார், விமானப்படையைச் சார்ந்த சார்ஜென்ட் சுரேஷ் குமார். இந்த வீரர்களை உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இவர்களுடைய வீர மரணமானது சென்ற ஆண்டு தீவிரவாதத்துக்கு எதிராக இந்தியாவால் நடத்தப்பட்ட ஆபரேஷன் செந்தூரின் போது உயிரிழந்த, தன்னுயிர் இந்நாட்டுக்காக ஈந்த பெருமக்கள். இவ்வளவு நாட்கள் கழித்து நாம் ஏன் இவர்களை நினைவு கூறுகிறோம்? ஏறக்குறைய அந்த போர் நடந்து முடிந்து 13 மாதங்கள் ஆகின்றன. இப்பொழுது நாம் அவர்களை நினைவு கூற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை குறித்து ஆகும். இதற்கு முன் இந்த பெயர்கள் ஏன் வெளிவரவில்லை? சண்டை நடந்து முடிந்த உடனேயே இவர்களுடைய பெயர் வெளிவந்திருக்க வேண்டும் அல்லவா? வரவில்லை. அரசு ஏன் இவர்களுடைய பெயரை வெளியிடுவதில் இவ்வளவு தயக்கம் காட்டியது? அது நாட்டுக்காக உயிர் நீத்த பின்னும் இவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இல்லையா? இவர்கள் யார்? முதலாவதாக, இவர்கள் இந்நாட்டின் உள்ளே இருக்கும் நம் போன்ற சாமானியமானவர்கள் பாதுகாப்புடனும் அச்ச உணர்வின்றி இருப்பதற்காக நம்பிக்கை அளிக்கக்கூடியவர்கள். போரின் போது நம்மை காப்பதற்காக தன்னுயிர் ஈந்த தியாகிகள். இவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்ல வந்தோம். என்ன அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது? இவர்கள் 6 பேருடைய மரணம் இவர்களுடன் சேர்ந்து எல்லை பாதுகாப்பு படையை சார்ந்த சப் இன்ஸ்பெக்டர் முகமது இஜாஜ் அவர்களும் நாட்டுக்காக தன்னுயிர் ஈந்திருக்கிறார்கள். அவர்களை பாதுகாப்பு அமைச்சகமானது இந்த பட்டியலில் சேர்க்கவில்லை. ஒரு விதத்தில் அவரும் இந்த அரசினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார். அக்னிவீர் முரளி நாயக்கினுடைய தாயார் அவர்கள் தன் மகனுக்கு இறந்த இராணுவ வீரர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து மரியாதைகளும் அனைத்து சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே மும்பை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அதற்கு பதிலாக அரசு கொடுத்த விளக்கத்தில் அவ்வாறான எந்தவித சலுகைகளும் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த இந்த அக்னிவீருக்கு வழங்க முடியாது என்று கொடுத்த பரிந்துரையின் பேரில் ஒரு சலுகையும் இன்றி இந்த வழக்கானது மும்பை நீதிமன்றத்தில் முடித்து வைக்கப்பட்டது. இது குறித்து எந்த விதமான செய்தித்தாள்களும் தலைப்புச் செய்தியாக தலைப்பை வெளியிடவில்லை. பிரதமரோ வேறு ஒரு தொழிலதிபரோ செய்யும் சிறு செயல்களுக்கு கூட 4-5 பக்கங்களை ஒதுக்கும்
இந்த செய்தித்தாள்களும் செய்தி தொலைக்காட்சி சேனல்களும் இந்த விஷயத்திற்காக ஒரு டிபேட் கூட நடத்தவில்லை என்பதும், எந்த ஒரு செய்தித்தாளும் மறுக்கப்பட்ட முரளி நாயக்கிற்கு எந்த விதமான ஆதரவான டிபேட்டையும் நடத்தவில்லை என்பதுதான் நிலைமை. நாம் இப்பொழுது சொல்லப்போவது என்னவென்றால், இவர்களுக்கு, தியாகிகளாகிய இவர்களுக்கு மிகுந்த பெரு அநியாயத்தை இந்த அரசானது செய்திருக்கிறது. இவர்கள் ஏதோ தன் குடும்பத்திற்காக சண்டையிட்டு இறந்தவர்கள் அல்ல. இவர்கள் அனைவரும் நம் நாட்டிற்காக, நாட்டின் பாதுகாப்புக்காக எதிரியுடன் சமர் செய்து தன்னுயிர் ஈந்தவர்கள். இப்பொழுது இவர்களுடைய பெயர் வெளியே வந்திருப்பதும், அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலோ அல்லது நோட்டிபிகேஷனிலோ அல்ல. இந்த மாத 4-5 நாட்களுக்கு முன்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது புதுடில்லியில் உள்ள அமர் ஜவான் ஜோதியில், உங்களுக்கு தெரியும், அங்கே நாட்டுக்காக இன்னுயிர் நீந்த இராணுவ வீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்படுவதுண்டு. அந்த பலகையில், அந்த பெயர் பலகையில் இவர்கள் 6 பேருடைய பெயரையும் சேர்த்தது. அப்பொழுதுதான் சிறிதளவேனும் உலகுக்கு தெரிய வந்தன. அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸ் மற்றும் த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகளால் சிறிய அளவிலான செய்திகளாக வெளிக்கொணரப்பட்டன. ஏற்கனவே சண்டை முடிந்து அதே 25வது ஆண்டு ஜூலை மாதம் நடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகளுக்கு பதிலளித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் மிகுந்த சந்தோஷத்துடன், கர்வத்துடனும், இந்த சண்டையில் நாம் எந்த வீரரை இழக்கவில்லை என்றும், கூடுதலான பாகிஸ்தானுக்கு இழப்புகளை ஏற்படுத்தினோம் என்றும், நம்முடைய தளவாடங்களும் கூடுதலான அளவு சேதாரத்தை சந்திக்கவில்லை என்றும் ஒரு செய்தியை சொன்னார். அங்கிருந்த ஆளுங்கட்சியை சார்ந்த மேதகு மந்திரிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மேஜையை தட்டி ஆரவாரம் செய்தார்கள். ஆனால் எதிர்க்கட்சி பக்கம் இருந்து இந்த ஆரவாரம் எதுவும் காணவில்லை. ஏனெனில் ஏற்கனவே விவரம் தெரிந்த ஆட்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தார்கள். இதற்கிடையில் மேற்குலகை சார்ந்த 2 நாடுகளுக்கிடையேயும் சமாதானம் ஏற்படுத்தி வைத்ததாக சொல்லிக் கொண்டிருந்த ஒருவன், இந்தியா தன்னுடைய 7 ரஃபேல் விமானங்களையும் கூடுதலாக இராணுவ தளவாடங்களையும் இழந்ததாக அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருந்தான். அதை மறுத்து இந்திய அரசும் இந்திய இராணுவமும் எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கவில்லை. அதோடு நில்லாமல் சண்டையில் உயிர் தியாகம் செய்த இந்த வீரர்களுடைய புனித உடல்கள் கிராமங்களுக்கு, அவர்களுடைய உறவினர்களுக்கு இறுதிச் சடங்கிற்காக ஒப்படைக்கப்பட்ட போது அரசு மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டது. கூடுதலான விஷயம், இவர்கள் அந்த போரினால் தான் இறந்தார்கள் என்பதை, போரினால் வீர மரணம் அடைவது ஒன்றும் ஒரு இராணுவ வீரனுக்கு இழுக்கல்ல, அதுவே அவனது பெருமை என்று இராணுவ வீரர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்வது வழக்கம். அதுதான் உண்மை. நான் கூட
இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருந்த காலங்களில் நமக்கு இப்படி ஒரு மரணம் ஏற்படவில்லையே என்று வருந்திய நாட்கள் கூட உண்டு. அத்தகைய சூழலில் தன்னுடைய தனி பெருமையாக நினைக்கும் அந்த நிலையை, அந்த தியாகம் செய்யும் நிலையை இந்த அரசானது அவனுக்கு அளிக்காமல் தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காகவும் மக்களிடம் தன்னுடைய நிலை மிக சிறந்த நிலையில் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துவதற்காகவும் அம்மாபெரும் வீரர்களுக்கு சென்றடைய வேண்டிய பெருமையை இருட்டடைப்பு செய்திருக்கிறது. இது அப்புனிதர்களுக்கு நாம் செய்த மாபெரும் துரோகம். அரசு மரணித்த அந்த மாவீரர்களின் புனித உடல்களை அவர்களுடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கும் போது கூட இந்த செய்தி வெளியே கசிந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக பணியாற்றி இருக்கிறது. அவர்களுக்கு ஊழியம் செய்து வரும் கோதி மீடியாக்கள் என்று சொல்லப்படும் இன்றைய இந்திய செய்தி சேனல்களும் இதை அழகாக மூடி மறைத்திருக்கின்றன. இன்று வரை எத்தனை வீரர்கள் உயிரிழந்தார் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. மேலும் எத்தனை தளவாடங்களை நாம் இழந்தோம், அதில் ராஃபேல் விமானங்களும் அடங்கும் என்பதையும் தெளிவாக வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடியவில்லை. ஏன் அந்த அரசு இவ்வாறு பயப்படுகிறது? மக்களிடம் தன்னிடம் உள்ள செல்வாக்கு சரிந்துவிடும் என்றா, அல்லது இவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்று ஒரு சாரர் நினைக்கக்கூடும் என்றா? போரில் வெற்றி தோல்வி என்பது கண்டிப்பாக அரசியல் சூழ்நிலைகளால் நிர்ணயிக்க முடியாது. அது இராணுவத்தால் மட்டுமே நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த இராணுவ மேலதிகாரிகளும் கூட தன் உடன் நின்று இந்நாட்டுக்காக உயிர் நீத்த இந்த தியாகிகளின் பெயர்களை வெளியே கொணரவில்லை. இவர்கள் செய்த அளவிற்கரிய செயல்களை எண்ணின் நிலையில் எந்த இடங்களில் இவர்கள் செய்தார்கள் என்பதை விரிவாக வெளிப்படுத்தவில்லை. சண்டை முடிந்து சீஸ்பயர் ஆகி 2 நாட்களுக்கு பிறகு நடந்த ஒரு பிரஸ் மீட்டிங்கில் இராணுவ செய்தி தொடர்பாளர் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக சொன்னாரே அன்றி அன்றும் கூட அவர் விரிவான முறையில் யார் யார் எந்த போர்க்களங்களில் எவ்வளவு முனைகளில் உயிரிழந்தார்கள் என்பதை சொல்ல மறுக்கப்பட்டிருக்கிறார் என்பதே உண்மை. எல்லாமாக இந்த அரசானது என்ன செய்கிறது என்பது தெரிந்து செய்கிறதா, இல்லை தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறதா என்பது நமக்கு புரியவில்லை. அரசு தன்னுடைய அரசியல் கட்சிகளுடைய போக்கில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருந்தாலும் கூட இராணுவ உயர் அதிகாரிகள் இந்த விஷயத்தில் ஏன் இவ்வளவு மெத்தனமாக செயல்படுத்தப்பட்டார்கள் என்பது நமக்கு இதுவரை புரியவில்லை. தன்னுடன் நின்ற தன் சக இராணுவ வீரன் ஒருவன் கொல்லப்பட்டிருக்கிறான். அவனுடைய பெருமை, அவன் இந்த நாட்டுக்காக ஈந்த பெருமை உலகுக்கு சென்றடைய வேண்டும் என்று விரும்புவதில், அந்த நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள விரும்புவதில் எந்தவிதமான இடரூடும் இருக்கக்கூடாது. அவன் என் பிள்ளை, இந்நாட்டின் மகன், என் இந்திய தாய் திரு நாட்டின் மகன். அந்த தாய் கேட்கிறாள், இவர்கள் ஏன் மறக்க வைக்கப்பட்டார்கள் என்று. அவளின் மற்ற பிள்ளைகள் ஏதோ ஒரு பயத்தில் வாய்ப்பொத்தி நிற்கின்றன. இப்பொழுது அவர்களுடைய பெயர்கள் அமர் ஜவான் ஜோதி கூடத்தில் தியாகிகளுடைய பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. அதிலும் வீரமரணம் அடைந்த எஸ்ஐ முகமது இஜாம் அவர்களின் பெயர் இடம்பெறவில்லை. அவரும் இந்நாட்டுக்காக போராடி உயிர் துறந்தவரே. அவருடைய பெயர்
தெரிந்தே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. கேட்டால் சொல்வார்கள், எல்லை பாதுகாப்பு படையானது துணை இராணுவ படைகளில் வருகிறது, அவர்களுடைய பெயர்கள் இங்கே பொறிக்கப்படுவதில்லை என்று. ஆனால் 1971 நடந்த சண்டையில் பங்கேற்ற கூடுதலான எல்லை பாதுகாப்பு படையை சார்ந்த வீரர்களின் பெயர்கள் அங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பது எமக்கு தெரியும். அடுத்தபடியாக இவர்களுடைய உடல்கள் எல்லோரும் அறியும்படியாக, இவர்களுடைய தியாகத்தை எல்லோரும் அறியும்படியாக அதற்குரிய மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்தால், ஈமைச் சடங்குகள் செய்யப்பட்டிருந்தால், அந்த தாக்கமானது நாட்டுப்பற்றுள்ள இளைஞர்களை ஊக்குவிக்கும் என்பது இந்த அரசாங்கத்திற்கு தெரியவில்லையா? வெளிப்படுத்தாமலேயே சுருங்கிய ஒரு குழுவினருடன், அதாவது உறவினர்கள் மற்றும் சிறிதாக அவர்களுக்கு வழங்க வேண்டிய சலாமி கூட வழங்கப்படவில்லை என்று தெரிகிறது. ஒரு கெசட்டட் ஆபீசருடன் 8 வீரர்கள் வழங்கும் அந்த மரியாதை கூடுதலாக இந்த தியாகம் செய்த மாவீரர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பது தெரிகிறது. உயிர் நீத்த விமானப்படையை சார்ந்த சார்ஜன்ட் சுரேஷ்குமார் வீட்டுக்கு அன்றைய ஏர் மார்ஷல் அவர்கள் விஜயம் செய்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறார்கள். அப்பொழுதும் கூட அவர் எந்த போர் நிலையில் மரணித்தார் என்பதனை விளக்குவதற்கு மறந்துவிட்டார்கள். இல்லையேல் மறக்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சிந்தனை போக்கு இராணுவத்தில் எவ்வாறு ஏற்பட்டது? ஒரு காலகட்டத்தில் இராணுவமானது எதையும் சகிக்கும், இந்த நாட்டுக்காக தியாகம் செய்யும் நிலையில் இருந்தது. ஆனால் இன்றைய சூழலில் அது மிகவும் மாறி போயிருக்கிறது என்பதுதான் உண்மை. மேலதிகாரிகள் கூடுதலாக அரசிடமிருந்து ஓய்வு பெற்ற பிறகு தரப்படும் அன்பளிப்பு பதவிகளை கூடுதல் நாடி இருக்கிறார்கள் என்பது இதன் வழியாக வெட்ட வெளிச்சமாகிறது. அரசானது இந்த இராணுவ அதிகாரிகளை அவர்களுடைய காலங்களில் நடந்த மக்களுக்கு எதிரான விவரங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பதற்காக ராஜ்யசபா எம்பி மற்றும் அமைச்சரவையில் சேர்ப்பது போன்ற காரியங்களை அழகாக கட்டமைத்து செய்துகிறது. இது அறியாத பாமர மக்கள் ஜெனரலை கௌரவித்ததாக நினைத்து அதற்கு அனுமதியும் வழங்குகின்றனர், ஆதரவும் அளிக்கின்றனர். மறுக்கப்பட்ட இந்த 6 பேரின் உரிமைகள் ஒழுங்காக வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய இன்றைய எண்ணம். அரசானது இவர்களுக்கு தன்னுடைய தரம்பிலிருந்து இனாமாக எதையும் வழங்கிவிடவில்லை. அது ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு சென்று சேருகிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் கீழ்நிலையில் உள்ள இந்த இராணுவ வீரர்கள் இன்னுயிர் இந்த நாட்டுக்காக இந்த வீரர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து மரியாதைகளையும் அனைத்து சலுகைகளையும் செய்து இந்த அரசு தருமா என்பது நமக்கு கேள்விக்குறியாகவே உள்ளது. அவர்களை அங்கீகரித்து பாதுகாப்பு அமைச்சரால் ஒரு பத்திரிகையாளர் நிகழ்வு கூட, சந்திப்பு கூட நடத்த முடியவில்லை என்றால் இவர்கள் எந்த அளவு நம் தேசத்தை நேசிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தோடு நின்று விடாமல் அந்த இராணுவத்திலும் கூட பிரிவினை போக்கை இவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அக்னிவீர் என்று சொல்லப்படும் நவீன காலங்களில் தற்காலங்களில் நடந்து கொண்டிருக்கும் இராணுவ தேர்வானது அவர்களை ஒரு இராணுவ வீரனாகவே அங்கீகரிக்கவில்லை. இராணுவ வீரருக்கு அளிக்கப்படும் எந்த விதமான சலுகைகளும் எவ்விதமான உரிமைகளும் அவர்களுக்கு இல்லை என்று அரசு வாதிடுகிறது. இது நம்மை எங்கே இட்டு செல்லும்? 2 பிரிவாக பொதுநிலை இராணுவத்தினரையும் அக்னிவீர் என்று சொல்லப்படும் சூழ்நிலையிலிருந்து இராணுவ வீரர்களையும்
பிரித்து நிறுத்துகிறது என்பதே உண்மை. இவனுக்கு தெரிந்திருக்கிறது, நான் என் நிலையிலும் 4 வருடம்தான் பணியாற்றுவேன் என்று. அதற்கு பின் எனக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை என்பதை இவன் புரிந்து கொண்டே செயல்படுகிறான் என்று இராணுவத்தில் கீழ்நிலையில் இருக்கும் சிறிய கமாண்டர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். இந்நிலை மாற்றப்பட வேண்டும். இராணுவத்தில் பணிபுரியும் எல்லோருக்கும் சமநிலை உருவாக்கப்பட வேண்டும். இந்த வீரனுடைய புண்ணிய உடல் கூட இராணுவ மரியாதையுடன் அவனுடைய வீட்டிற்கு கொண்டு செல்லப்படவில்லை என்பது வருந்தத்தக்க விஷயம். சீஸ்பயர் ஆகி மே 10ஆம் தேதி நடந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு 13 மாதங்கள் கழித்து இவ்வளவு ஒரு இழப்பை நாம் சந்தித்திருக்கிறோம் என்று இராணுவம் மறைமுகமாக சொல்லி இருக்கிறது. அதுவும் நேரடியாக சொல்லவில்லை. இவ்வளவு காலங்களில் நாமும் அவற்றை அற்பமாக நினைத்து மறந்து போனோம். நாம் என்ன நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க கூட முடியவில்லை. நீட்டில் குளறுபடி நடந்தாலும் எனக்கு ஒன்றுமில்லை. ராமர் கோயில் காணிக்கை பொருள் களவு போனாலும் எனக்கு ஒன்றுமில்லை. பட்னாவில் பிரிட்ஜ் இடிந்து விழுந்தாலும் எனக்கு ஒன்றுமில்லை. தமிழகத்தில் 72 பேர் அம்மோனியா வாயு கசிவில் சிக்கிக் கொண்டாலும் எனக்கும் ஒன்றுமில்லை. ஏன் இந்த பிரச்சனையானது நம்முடைய வாயிற்கதவுகளை தட்டும் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்போது அயலானுக்கு எனக்கு ஒன்றுமில்லை என்றே தோன்றும் இந்நிலையில்தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இனி வரும் காலங்களிலாவது இது போன்ற தவறுகள் நடக்கும் பட்சத்தில், சாதாரண தவறுகள் அல்ல இவை, நம் உயிருக்கும் நம் சன்னதிக்கும் உலை வைக்கும் மாபெரும் தவறுகள். இவை தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் சாதாரண மக்கள் விழிப்புணர்வு கொள்ள வேண்டும். அரசுகள் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். பயப்படாமல் பயணிக்க வேண்டும். இதை தொடர்ந்து செய்யாமல் இருப்போமானால் இறந்து போன மீனாக வெள்ளத்துடன் அடித்து செல்லப்படுவோம். வாழ்வதற்கு வழியில்லாமல் போவோம். நான் உங்கள் காவோலை எடிசன்.